நாம் வாங்கும் சொத்து தரமான ஒன்றாக இருக்க வேண்டுமெனில் அதற்கு நம்பிக்கையுரியவரின் வழிகாட்டுதல் மிக அவசியம். அப்படி தனது சேவையினால் வடக்கு முதல் கிழக்கு வரை தீபகற்ப மலேசியாவில் நட்பெயரை பெற்றிருப்பவர்தான் சொத்து முகவர் வேளா தீபகுமாரன் என்பவர். கோவிட் தொற்று காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருந்த சமயம் ஜோஹர் பாரு தம்போய் பகுதியில் ஒரு சொத்து முகவர் நிறுவனத்தில் ஃபிளையர் டிஸ்ட்ரிபியூஷன் எனப்படும் விளம்பரத்தால் விநியோகம் செய்வது மூலம் இத்துறையில் தனது பயணத்தை தொடங்கிய வேளா பின்னர் படிப்படியாக தனது அனுபவத்தினால் முன்னேறி மக்களின் நம்பிக்கையை பெற்று இதுவரை 200க்கும் மேற்பட்ட சொத்துக்களை ஜோஹரில் மட்டுமே விற்றுள்ளார். தற்போது SP Sam ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்டாக உயர்ந்து நிற்கும் வேளா ஃபுடாசன் ரியல் எஸ்டேட் என்னும் தனது சுய நிறுவனத்தையும் துவங்கியுள்ளார். கோவிட் டைம் வந்தோடனே ஒரு நிறைய இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு விஷயம் ஒரு சைனீஸ் ஃபெலோ மூலிமா நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம 2018 பார்த்தீங்கன்னா நான் டிகிரி ஆரம்பிச்சிட்டேன் படிக்கிறதுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சம்மந்தம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு. அப்புறம் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் சந்தித்தேன். அவர் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார். டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னேன், ப்ராப்பர்ட்டி டிகிரி. ஸோ இதில் நீ ட்ரை பண்ணலாமே, உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு அளித்தார். ஸோ இப்போ இங்கே முடிஞ்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் SPM முடித்த பிறகு சிங்கப்பூரில் டிப்ளோமா படிப்பை படித்துக் கொண்டே கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்த வேளா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் கல்வி அடைவு நிலை முக்கியம் என உணர்ந்து UTM பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரமாக தனது டிகிரி பட்ட படிப்பை மேற்கொண்டு வருகிறார். வெல்த் ரொம்ப சரியா இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை. அப்படி இருந்த நம்ம ஒரு ஃபைனான்ஷியலி நம்ம தாண்டி வரோம்னா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு மினிமம் 10 வருஷம் பிடிக்குது. ஸோ இதையும் தாண்டி நான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லைனில் நான் நாட் ஈவன் 2 இயர்ஸ். தென் 2 இயர்ஸில் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தோட டைம் 2 இயர்ஸில் நான் கெயின் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு ஃபீலு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. தொடக்க கட்டத்தில் விற்பனை கிடையாது, விற்பனை வந்தால்தான் வருமானம். ஆனால் மனம் தளராமல் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு இத்துறையில் வெற்றியும் பெற்றுள்ளார் இவர். அதோடு தனது பெரும்பாலான வாடிக்கையாளர்களாக இந்தியர்களை கொண்டிருக்கும் இவர் இந்தியர்களுக்கு நிலம், வீடு ஆகியவற்றை சொந்தமாக வாங்குவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார். ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் ஓல்ட், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ் ஓல்ட். அண்ட் தென் இவங்க தான் வயசு. என்ன மஸ்ட் பி வேலை செய்கிற ஆளாக இருக்கணும், கண்டிப்பாக வேலை செய்கிற ஆளாக இருக்கணும். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். இந்தியன்ஸ் மட்டும்தான் நான் இப்போதைக்கு நான் விற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் மெயினாக. ஸோ இந்தியர்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ என்ன தவறுகள் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. யூடியூப்ஸு, டிக்டாக்ஸ், ஃபேஸ்புக்கில் வர வீடியோகள் பார்த்து சில அவசர முடிவுகள் எடுக்கிறாங்க. எப்படின்னா மேபி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இடம் தவறான இடமா இருக்கலாம், சூஸ் பண்ணுற டெவலப்பர் தவறான டெவலப்பராக இருக்கலாம். ஜஸ்ட் வீடியோவில் வருது, அந்த வீடியோவில் அவங்க சொல்கிறத வச்சு ராங்காக ஜட்ஜ் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தோல்விக்காரங்க அல்லது பணம் வரவு இல்லாமல் ஆயிடுது. உங்களோட சர்வீஸை பொறுத்து தான் அவங்க உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா இல்லையா மட்டும்தான். உங்கள்கிட்ட சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களே வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்ற அடிப்படையில் அவங்க உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனு, அது மூலிமாவும் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்க வருவாங்க. ஸோ அதனால் பிராயர் கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அவங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான், அவங்களா டிசைட் பண்ணுறது மட்டும்தான். வேளாவின் கதை நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வாய்ப்புக்காக காத்திருக்காமல் நமக்கான வாய்ப்பை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதே. அப்படி தனக்கான பாதையை உருவாக்கி அதில் முழு ஈடுபாட்டுடன் உழைப்பை போட்டு தனக்கான வருமானத்தை தேடுவதோடு பிறரும் சரியான சொத்துக்களை கொள்முதல் செய்வதற்கு வழிகாட்டியாகவும் செயல்படுகிறார் இவர். அப்படி உங்களுக்கும் சொத்து வாங்குவதற்கான எண்ணம் இருப்பின் தாராளமாக வேளாவை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக நம்மளுடைய எனக்கு டிக்டாக் இருக்குது. நான் வேளா அண்ணன் எனக்கு ஒரு டவுட் டிக்டாக்கோட பேர். ஸோ என்னுடைய கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஃபுடோசன் மேனேஜ்மெண்ட், அதுவும் கூகுள் வெப்சைட்டில் இருக்குது. ஃபேஸ்புக்கும் வேளா தீபகுமாரன் இருக்குது. ஸோ நிறைய வகையில் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம்.